ಸ್ತೋತ್ರ ஜபாரன் கலைஞரா அன்னைக்கு கொடுத்துட்டு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சாட்சி வந்து இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சாட்சி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அப்ப நாங்க வேலை அப்பதான் உங்களுக்கு என்னோட பிரச்சனைகள் என்ன, நான் எந்த பிரச்சனை நீங்க எந்த மாதிரி இந்த பாவத்தான நிலைமையில இருந்தீங்கன்னா நான் இதை இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். அதே இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஒரு சாட்சி வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் இன்னைக்கு. அதனால ஒரு பாட்டு மாதிரி சோத்திரம். அப்ப எங்கள் அப்ப பிதாவி அன்பான தேவா ஆரோமே ரட்சகரே நன்றி உனக்கு நன்றி அப்பா நன்றி பிதாவே நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா ஆரோமே ரட்சகரே ஆவியானவரே துயான சேத்தில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீரே மக்கள் வாரி ரத்தத்தால் கழுவி என்று நினைச்சீரே அப்பா பிதாவே அன்பான தேவா ஆரோமே ரட்சகரே ஆவியானவரே சோத்திரம். இப்ப வந்து நான் இன்னைக்கு சொல்ல போற சாட்சி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இந்த வீட்டுல எல்லாம் வேற வீட்டுல இருக்கும்போது, அதான் சின்ன வீடு தான், ஆளுக்கு சின்ன வீடு தான், அந்த வீட்டுலதான் இருந்திருந்தோம்னா அப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆச்சு. அப்போ இந்த கிறிஸ்தவர்கள் ஜனங்க பண்ண வேலைதான். ஜனங்க சொன்னா யாருமே சொன்னான்னு நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி என்ன மேல ஆபத்தான நிலைமையில இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். நம்ம கிறிஸ்தவர்கள் இருக்கிற ஜனங்க தான் அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து நம்ம ஃபேக்டரிக்கு வேலைக்கு போயிட்டு வந்தோம்னா, அப்ப வந்து ஃபேக்டரியில வேலை செஞ்சு ஒரு மாட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அதாவது எதனால அது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதனால எப்பவுமே சரி வார்த்தை வாசனங்களெல்லாம் கேட்குவோம். அப்போ ஒரு வார்த்தை கீழ்பட மாட்டோம். அதனால ஏன் மட்டும் மற்றவங்க பாவத்துல விழுந்துருவாங்க. அதனால அதுக்கு அது கூட அப்போ ஒரு வார்த்தை கேட்கறத விட அது கூட ஒரு பாவம் தான். அவரு நம்மளுக்கு சொல்லி அவர் சொன்ன வேலை செய்யலன்னாக்கா அது கூட ஒரு பாவம் தான். அதனால நான் அதே மாதிரி எப்பவுமே வசந்துக்காக அவருக்கு நேற்று சொல்லுவோம். ஸ்டார்டிங்ல எனக்கு அவ்வளவு தெரியாது. அதனால நான் சரி சொன்னாலும் கேட்க மாட்டேன். வசந்து கேட்டுன்னு பசங்க ஓடி வந்துடுவேன். எதுவும் பண்ண மாட்டேன். அதே மாதிரி தான் இருந்தது நான். அதனால என்னாச்சுனாக்கா ஒரு நாள் ஒரு வசனம் மூலியமா ஒரு நேரம் பேசினாங்க. அப்ப சொன்னாரு அதான் சொல்ற பேச்சு கேட்கலாம், அதுதான் பாவம் சொல்றாங்க. கீழ்படினா கூட அது கூட ஒரு பாவம் தான். எசப்ப சொல்றாருன்னா அவரோட வார்த்தை கீழ்படினா கூட அது கூட ஒரு பாவம் தான். அந்த பாவத்தை குறிச்சுதான் எசப்ப சொன்னாரு. உன்னோட பாவம் வந்தாலும் நான் நினைக்கிறேன், நீ இந்த வருஷத்துக்கு கீழ்படின்னு சொல்லுவாரு. அப்ப நானும் எதுக்கு சும்மா இருக்க கூடாது, எனக்குதான் பேசினாங்கன்னு சொல்லிட்டேன். அதுதான் வந்துச்சு ப்ராப்ளம். அதனால அப்ப என்னாச்சு, அதனால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. ஆச்சு உனக்கு உனக்காக எப்படி பேசுற அப்படின்னு. ஆனா எனக்குதான் பேசுறான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுக்க. நான் பேசும்போதே கண்டுபிடிச்சேன் யாருக்காக பேசுறாரு ஏசப்பன்னா. அப்ப யாரும் நம்மளதால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. அப்ப நான் வந்து நான் போறதுக்கு பேஜராயிட்டு நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் நான் ஃபேக்டரிக்கு வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுல சமையல் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். கிச்சனுக்குள்ள ஆளு கிச்சன் தான் எனக்கு வீடு வீட்டு வீடாங்க வேற ஒப்புக்கு இருக்கும்போது இந்த கையில அடுத்த வந்தாச்சு 3வது தெருவுல இருக்கும்போது நான் உள்ள கிச்சனுக்குள்ள சமையல் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணிடுறாங்க, அது ஊழிக்காரங்க. ஆனா
என்ன சொல்லல, என்ன சாகடிக்கணும்ன்ற ஒரு குரு ஜனங்களுக்கு வந்து கிறிஸ்துவ ஜனங்களுக்கு. ஆனா அப்படின்னா எல்லாரும் இல்ல, கிறிஸ்துவ சில பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி என்ன கண்ட ஆடுங்க அந்த அந்த என்ன கண்ட ஒரு வெறியில தான் இருப்பாங்க ஜனங்க. அது பின்னாடி நல்லது சுத்தமான பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது உபத்திரங்கள் வந்துருந்தா இருக்கணும். எதிரிக்கா இருப்பாங்கடா, எதிரிங்க இல்லாம இருக்க மாட்டாங்க யாரும். கிறிஸ்தவர்கள் வந்து அதை வச்சுட்டாங்க, உபத்திரத்தை சந்திச்சுதான் பாடுகளை சந்திச்சுதான் ஆகணும். ஆனா அதெல்லாம் கூட பரவாயில்ல, எனக்கு வந்து வேற மாதிரி ப்ராப்ளம் வந்துருந்துச்சு. நான் மட்டும் ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்து ஏன்னா நான் ஏதாவது யோசனை பண்ணி வீட்டுக்கு கிச்சனுக்குள்ள போய் சமையல் பண்ணினா நின்னுங்கிறேன். திருடி கீழே கூட உட்காந்துங்க. உள்ளார சின்ன வீடு தானே, கிச்சன் வந்து சின்னதா தான் இருக்கும். கதையில பின்னா அது கதவு திறந்துதான் இருக்கணும். திறந்து நம்ம கிச்சன்ல சமையல் பண்ணிருக்கிறோம். அந்த கிறிஸ்தவ அந்த சமையல சேர்ந்தவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, எனக்கு எடுத்து சாவடிக்கிறதுக்குன்னு கட்சி எடுத்துட்டு 4 ஆளுக்கு பசங்க வீட்டுக்குள்ள அனுப்பிச்சிருக்காங்க. வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்தாக்கா எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியல. நானும் எதை சொந்த வச்சுட்டு அதை வச்சு மறந்து விட்டுட்டேன். நான் எதையும் மனசுல வச்சுக்கிட்டு என்ன வேற கூட சொந்த போட்டுக்கணும்னா எதையும் வாஸ்து யாரும் எதுவுமே மனசுல வச்சுக்க மாட்டேன். எப்பயுமே வர மாதிரி இருப்பேன் நான். அப்புறம் என்ன ஆச்சுனாக்கா நம்மளோட கிச்சன்ல சமையல் பண்ணினா இருக்கிறோம். சீனா வீட்டுக்குள்ள அனுப்பிக்கிறாங்க. 4 பேர் அனுப்பிச்சுக்கிறாங்க, பசங்க 4 பசங்க வீட்டுக்குள்ள வந்து அவங்க அனுப்பி வச்சுக்கிறது. வேற ஒருத்தர் ஊழிக்காரங்க, அவங்க பேரெல்லாம் தெரியா சொல்றது வேண்டாம். அது சொல்லலாம், ஊழிக்காரங்க தான், ஊழிக்காரங்க மனைவி பண்ணால சொல்லி அந்த பசங்க சொல்லி வந்து அடிச்சிட்டாங்க. கடுத்து சாதிச்சுட்டு வாங்க அப்படின்னு. எனக்கு எதெல்லாம் தெரியல. நான் சந்தாச்சுனா அப்பவே எல்லாத்தையும் மறந்துடுவேன். நான் மட்டும் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுல சமையல் பண்ணினா இருக்கிறோம். அவனோட உள்ள வந்துக்கிறான். 4 பேர் தான் உள்ள வந்துக்கிறாங்க. நானும் வீட்டுல வேற யாரும் இல்லை, நான் உள்ள கிச்சனுக்குள்ள சமையல் பண்ணிருக்கிறான். சமையல் பண்ணிருந்தாக்கா அப்ப என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்துக்கிறானுங்க. வீட்டுக்குள்ள வந்து ஆள்ல பாத்துக்கிறாங்க, ஆள்ல இல்ல. கிச்சனுக்குள்ள வந்து உள்ள வந்து எப்படிதான் பாத்துக்கிறானுங்க கிச்சனுக்குள்ள. நான் என்னதான் சமையல் பண்ணின்னு இருக்கிறோம். நான் நிக்கிறது அவங்க கண்ணுக்கு தெரியல. ஏசப்பா பாருங்க எப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கடவுளா இருப்பாரு. எனக்கு அதை நினைச்சு இப்போ ஆச்சரியமா இருக்கு. எனக்கு கிச்சனுக்குள்ள வந்து எப்படி பாத்துருக்குறாங்க. நான் என்னென்ன சமையல் பண்ணிட்டு நான் நின்னுட்டு அவங்க கண்ணுக்கு தெரியல. அவனுக்கு அதற்கு என்ன மறைச்சிருக்கிறாங்க ஏசப்பா அவங்க கண்ணுக்கு தெரியல. முன்னாடி வந்து எப்படி பார்த்துட்டு யாரும் இல்லை உள்ளார அப்படின்னு நினைச்சிட்டு திருப்பி வாபஸ் போயிட்டாங்க. எப்படி வந்தாங்க அப்படியே வாபஸ் போயிட்டுக்கிறாங்க. வீட்டுக்குள்ள வந்து கிச்சன் வரைக்கும் வந்தாங்க, அப்படியே வாபஸ் வீட்டுக்கு போயிட்டாங்க. யாருமே இல்லை வீட்டுல ரெண்டு போயிட்டுக்கிறாங்க வாபஸ். பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்புறமா வந்து பக்கத்துல இருக்கிற கேள்வி எல்லாம் எல்லாமே சரியா நாளுக்கு பக்கத்துல இருக்குங்களாம். எனக்கு கெடுதல் பண்றவங்க தான் இருப்பாங்களே சரி, எனக்கு நல்லது பண்றது யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த கிளை பக்கத்துல இருந்து யாரெல்லாம் வந்து தேடி வந்தாங்களே அப்படின்ட்டு அவங்களாம் வந்து போறதுக்கு அப்புறம் யார்கிட்ட சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி யாரும் சொல்லல. யாரும் என்ன பாக்குறாங்க தெரியலையே. நான் பாக்குறேன் உள்ளார சமையல் பண்ணிட்டு இருந்தா இருந்துக்கலாம். உள்ளார சமையல் பண்ணிருந்தா நான் யாரும் பார்க்கல அப்படின்னா சார் நானும் அவங்கள கவனிக்கல சரியா. நான் அங்க என்ன சமையல் பண்ணிட்டு என்னன்னு என்ன பெரிய கிச்சன் கூட சின்ன கிச்சன் தான். இன்னும் சமையல் பண்ணிட்டு உக்கா கீழே கூட உக்கல என்ன பண்ணிருக்கோ அவங்க கண்ணுக்கு தெரியுதானே. நானும் அந்த பசங்க பார்வைக்கே தெரியாத மாதிரி நம்ம மறைச்சு வச்சிருக்கிறாரு அப்பா. என்ன மாதிரி கடவுளா இருக்கலாம் பாருங்க. எவ்வளவு பக்கத்துலதான் இங்க இருந்து அவ்வளவு தூரத்துக்கு அவ்வளவு தூரம். எனக்கு வந்து எனக்கு அதை நினைச்சு இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏசப்ப எப்படியாப்பட்ட ஒரு எவ்வளவு நம்பான ஒரு தெய்வம்லாம் இப்படி ஒரு கலர் எங்கன்னா தேடி போனாலும் கிடைக்க மாட்டாரு. அதாவது என்ன கலை ஏசப்ப நம்மள எனக்கு ரொம்ப இஷ்டம். இதெல்லாம் இல்ல பேர் இந்த மாதிரி சாட்சியெல்லாம் இருக்குது. ஆனா நீங்க யாராவது ஜபம் பண்ண என்னோட ஜப ஆராய்ல கலந்துடுங்க யார் பாத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும் சரியா தெரியல. ஆனா ஒவ்வொரு சொல்லுங்க போன் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துக்குது. இனிமேதான் நான் இந்த சாமியாரே மாறுத்து, நான் எப்படி சாமியாரே மாறினேன் அப்படின்றதெல்லாம் சொல்ல போறோம். அதுக்கப்புறமா கிறிஸ்துவ அடுத்த சொல்ல போறோம். இனிமேதான் நல்ல முக்கியமான சாட்சியம் இருக்குது. ஆனா நீங்க யாரும் இதெல்லாம் உடம்பு வர சரியில்லை டெய்லி பண்ணணும் தான் நினைக்கிறோம். எனக்கு ஆளை உடம்பு வர சரியில்லை ரொம்ப ப்ராப்ளம் ஆகி இருக்குது. கொஞ்ச நேரம் தான் ஏதாச்சும் ஊழி பண்ற மாத்திட்டாங்களே வேலை செய்யலையா, அதனால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிருக்குது. அப்ப கேட்ட உடம்பு சரியில்லை மாத்தான் ஆகிருக்குது. அது மட்டும் இல்ல
அது அட்லீஸ்ட் நான் யாராவது மனசையாவது வேதனைப்படுத்தினா கூட அப்ப எனக்கு தெரியப்படுத்தினா இருக்கிறாரு. ஞானம் மட்டும் யாராவது நான் மனசு உங்களோட மனசை வேதனைப்படுத்தினா கூட என்ன முடிச்சிருங்க. இந்த ஜப அருள கலந்துக்குன்னா எனக்கு யாரெல்லாம் செஞ்சு போன் பண்ணி தெரியப்படுத்தணும். இனிமேதான் எல்லாம் முக்கியமான சாட்சியில சொல்ல போறோம். அது வந்து இப்ப சொன்னல இந்த மாதிரி இவ்வளவு ப்ராப்ளம் தான் இருக்கு. இன்னமா ஜனம் என்ன அவங்க கைக்கு சரியா கிடைக்கல. நான் எப்ப நம்ம நாட்டுக்கு காத்துக்கிறாங்க அந்ததான் ஊழியன்றது ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம மரணிச்சு பாதையில நடக்கிற கணக்கு தான். இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்கிறதுக்கு கணக்கு இல்லை. அந்த மாதிரி நிலவுல ஊழிய செய்யறவங்களுக்கு வந்து அதுதான். நான் தான் நீங்க எப்படி அன்னைக்கிட்ட பேசுறதெல்லாம் நீங்க யோசிக்க வேணாம். நானும் உங்க வீட்டுக்குள்ள நேரு கருத்தரோட ஊழியக்காரனால எல்லாருக்கும் நாங்க ஒரு புள்ள மாதிரிதான். நீ எதை நினைச்சு காலமா தைரியமா நீங்க யாரா இருந்தாலும் சரி என்னோட பேசலாம். நாங்க வேறு பார்த்து ஏன்னா எனக்கு கொஞ்சம் மனசுக்கு சொன்னாதான் நான் ஆறுதலா இருக்கும். கொஞ்சம் பிரேயர் எல்லாம் வந்து சாட்சின்னு முக்கியமான சாட்சிகளா சொல்லணும். இல்லைதான் அந்த சாமியோட நாரண்டெல்லாம் சொன்னீங்கன்னா நம்ம என்னன்னா அந்த சாமியோட அந்த பிசாசு விடுதலை கடையில என்னென்ன பண்ணிருக்குன்றது உங்களுக்கு இனிமேதான் சொல்லுவோம். அதனால இன்னைக்கு வந்து சொல்லிருக்கு. இன்னைக்கு ஒரு சாட்சி மட்டும் சொல்றோம். எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறதால ஜாஸ்தி எதுவும் சொல்றது இல்ல. இந்த வயசுக்கான நீங்க தெரியப்படுங்க. அப்பதான் நானு முக்கியமான சாட்சி எல்லாம் சொல்லுவோம். இல்ல எனக்கு யாருந்தாலும் சரி போன் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க. சரி யாரா இருந்தாலும் சரி தெரியப்படுத்தினா எனக்கு கொஞ்சம் சமாதானமா ஆறுதலா இருக்கும். அப்ப எங்களுக்கும் ஜபம் பண்றதுக்கு உற்சாகமா இருக்கும். ஆனா நல்லா சின்னால நடிக்கிற ஜனங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜோம் பண்ணின்னு இருக்கோம். ஏன்னா நாங்க வந்து நீங்க எத்தனை வீடு வச்சிருக்கீங்க, எவ்வளவு கார் வச்சிருக்கீங்க, எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் நாங்க உங்களை ஆராய்ச்சி பண்றதுக்காக நான் எல்லாம் பண்ணிடல. நான் இந்த சரோதனா எப்படி இருந்தேன் என்று இருக்கும்போது நான் எப்படி கிறிஸ்துவ நான் ஏசப்பா எங்களுக்காக என்ன பண்ணாரு அதை பத்தி தான் நான் சொல்ல போறேன். நீங்க நான் சொல்ற சாட்சி தான் கவனிக்கணும். நான் என்ன சொல்றேன்னா அந்த சாட்சி தான் நீங்க கவனிக்கணும். தேவையில்லாத ஆலோசனைக்கு இடம் கொடுக்க கூடாது. சரிங்களா? அதனால நாங்க இந்த மாதிரி யாரோட உதவி இல்லாம யாரோட பாதுகாப்பு இல்லாம தான் நாங்க இதெல்லாம் பண்ணின்னு இருக்கிறோம். ஆனா எந்த டைம்ல நான் யாராலையும் சொல்ல முடியாது. அதனால நாங்க அதனால ஒவ்வொரு நாள் சின்ன நினைக்கிற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம். ஏன்னா நீங்க எனக்கு பாதுகாப்பாக ஆதரவாக இருப்பீங்கன்ற ஒரு தைரியத்துலதான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாருமே சரி யாரு பேர் பாக்குறீங்களோ நீங்க எனக்கு உடனே தெரியப்படுத்தணும். எந்த பாதுகாப்பு இல்லை ஒண்ணும் இல்லை நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு ஆதரவா இருப்பீங்கன்றது அந்த நம்பிக்கையில தான் நான் இதெல்லாம் சொல்லி இருக்கிறோம். ஏன்னா எனக்கு எந்த டைம்ல இருந்தா நிறைய பிரச்சனைங்க வந்துருக்குது. எனக்கு ஒவ்வொரு நாளும் நான் சாட்சி சொல்லும் போது உங்களுக்கு புரியும் எந்த நிலைமையில இருக்கிறாங்க எப்படி நடந்து இருக்கிறாங்கன்றது உங்களுக்கே புரிய வரும். ஆனா ஒவ்வொரு ஏசப்பா யாரு கைக்கு சிக்காத பாதுகாத்துட்டு தான் இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனாக்க தலைமையில கூட யாரையும் கை வச்சு ஊழியக்காரங்களை கூட தலைமையில கை வச்சு ஜாபார் அதிகம் சொல்லிடுவாங்க. அந்த அளவு கூட யாருக்கு பர்மிஷன் ஊழியக்காரங்க கூட தலைமையில கை வைக்க கூடாதுன்னு சொல்லி கண்டிஷன் பண்ணுவாங்க. ஏன்னா ஏசப்பா அதெல்லாம் எதுவுமே விரும்ப மாட்டாரு. எனக்கு எதனா ப்ராப்ளம்னா நான் ஏதாவது தலைமையில கை வச்சு ஜோம் பண்ணுவேன். அது மட்டும் இல்ல உங்களுக்கு யாரு வீட்டுக்காக வந்து நான் ஜபம் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க எனக்கு போன் பண்ணி கூப்பிடலாம். நான் உங்க வீட்டுல வந்து ஜபம் பண்ணுவேன். உங்களுக்கு விருப்பம் வேண்டா அந்த ஜபம் வேண்டாம்னா வேண்டாம். சரிங்களா? சில பேர் எல்லாருமே எங்க வீட்டுல வந்து ஜபம் பண்ணுவோம் கூடாது. ஏன்னா வீட்டுல நாங்க போய் அடி வச்சு ஜபம் பண்ற நேரத்துல ஏசப்பாலும் வீட்டுக்குள்ள வருவாரு. அது எல்லாருக்குமே தெரியும். நான் எந்த சபையில போய் அடி வச்சாலும் எந்த வீட்டுக்குள்ள போனாலும் இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள ஏசப்பா வந்துக்கிறாருன்னா நான் ரொம்ப நம்புவாங்களே. ஏன்னா எந்த பண்ணாலும் யாரும் எனக்கு முன்னால ஏசப்பா முன்ன வருவாரு. அதனால உங்களுக்கு யாரா இருந்தாலும் சரி நீங்க யாரா இருக்கலாம், வெளியூர்ல இருக்கலாம், இந்த கர்நாடகால இருக்கலாம், தமிழ்நாட்டுல இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி நீங்க எனக்கு தெரியப்படுத்தீங்கன்னா நான் உங்க வீட்டுல கூட வந்து நான் ஜெபம் பண்ணுவேன். அதெல்லாம் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், இவங்க வீட்டுக்கு போகலாம் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு விருப்பம் தான் எனக்கு போன் பண்ணி தெரியப்படுத்தலாம். நான் ஆனா நீங்க யாரு எந்த ஊர்ல இருக்கீங்க யாருன்ட்டு தெளிவா எனக்கு தெரியப்படுத்துறேன். தெரியப்படுத்தினாதான் நாங்க வருவோம். ஏன்னா எனக்கு யாரை பாதுகாப்பாடுறோம் நான் வந்து எங்க போனாலும் தனியாலாம் எங்கேயும் வரமாட்டேன். அதனால நீங்க தெரியப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா வந்து நான் வீட்டுல ஜெபம் பண்ணுவேன். உங்களுக்கு ஏசப்பு வேணும் அவரோட ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க தாராளமா எனக்கு கூப்பிட்டு வீட்டுல ஜெபம் பண்ண வச்சுக்கலாம். நான் வந்து எல்லாருக்குமே சொன்னேன். அப்ப நான் வந்து ஏசப்புக்கு வந்து ஒரு வேலைக்காரி தான், மற்றபடி எல்லாம் எதுவும் கிடையாது. நானும் உங்க வீட்டுக்குள்ள மாதிரிதான்.
நாங்க அவங்க கிட்ட எப்படி சொல்றது பேசுறது அதெல்லாம் எதுவும் நினைக்க வேண்டாம். நீங்க தைரியமா கூப்பிட்டு உங்க வீட்டுல கூட ஜெபம் வச்சுக்கலாம். ஆனா மேல நீங்க யார் எங்க இருக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெளிவாக தெரியப்படுத்தணும். தெரியப்படுனதும் நாங்க ஏசப்பா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். இந்த இடத்துக்கு போகணும், போகக்கூடாதான்ட்டு அதுக்கிட்ட கேட்டுக்கணும். அப்புறமா எந்த இடத்துக்கு நான் போகணும். எந்த வீட்டுக்கு போட்டாலும் ஒரு வாட்டுக்கு 2 வாட்டி ஏசப்பா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு அப்புறமா தான் நாங்க வருவோம் எங்க வந்தாலும். அதனால யாருமே இவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க, இந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கே நான் போறதில்ல. அப்ப ஏசப்பா போறதுக்கு விட மாட்டாரு. அதனால உங்களுக்கு நீங்க யார் உங்களுக்கு விருப்பம் இருந்தாக்க கண்டிப்பா நான் வீட்டுல வந்து ஜெபம் பண்ணுவேன். யாரா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க போன் பண்ணி கூப்பிடலாம். ப்ரேயர் கண்டிப்பா வந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு வருவேன். ஏசப்பா வரணும், உங்க வீட்டுக்குள்ள ஏசப்பா வரணும், உங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க அங்க போன் பண்ணி தெரியப்படுத்தல. நான் வந்து ஜெபம் பண்ணிட்டு வருவேன். எந்த ஊரா இருந்தாலும் சரி கண்டிப்பா வருவேன். நீங்க கூப்பிட்டாக வந்து வீட்டுல போய் ஜெபம் பண்ணிட்டு வருவேன். அது சர்ச்சைக்கா இருக்கலாம், சர்ச்சில் ஜெபம் பண்றதாலும் சரி, வீட்டுல பண்றதாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி கண்டிப்பா வருவேன். ஏன்னா அப்பா அந்த அளவுக்கு எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. ஆனா இன்னும் சில பேருக்கு வந்து நான் ஊழிக்காருக்கான்ட்டு யாருக்கு நம்பிக்கையும் வரல. ஆனா நம்ம எந்த அளவு எந்த அதிகாரத்தை அப்பா கொடுத்துக்கிறாங்கன்றது என்னென்ன ஒரு ஊழிகார்ன்றது நான் எனக்கு ஏசாப்புக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு தெரியும். ஆனா என்ன அவர் எப்படி வச்சிருக்கிறாரு, எனக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்துக்கிறாரு, எப்படி நடத்துறாருன்னு நான் அவங்க எவ்வளவு உடம்பு செல்ல கூட பார்த்துருக்கிட்டா நாங்க தொட்டு ஜெபம் பண்ணும்போது அந்த நிமிஷமே அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அந்த மாதிரி அதிகாரத்தை அப்பா கொடுத்துக்கிறாரு. அந்த அதிகாரம் இல்லாம, ஆணை இல்லாம, அபிஷேகம் இல்லாம, அந்த கிருபை இல்லாமலாம் இதெல்லாம் பண்ண முடியாது. எல்லாம் இருந்தாதான் பண்ண முடியும். சோத்திரம். அதுக்குனால நீங்க எனக்கு தெரியப்பட்டா நான் கண்டிப்பா வந்து உங்க வீட்டுல வந்து ஜெபம் பண்ணுவேன். யாரா இருந்தாலும் சரி. எங்களுக்கு ஏசப்பா வந்து அவங்க யாரோ பண்ணிக்காரங்களாம் பார்க்க மாட்டாரு. யாரு நம்பிக்கையோட விசுவாசத்தோட கூப்பிடுறாங்களோ அவங்க வீட்டுல போய் ஜெபம் பண்ணிட்டு வருவாங்கதான். சோத்திரத்தை நான் ஜெபம் பண்ணுறேன். சோத்திரம் விசப்பா நன்றி விசப்பாதான் இங்க ஒரு வசந்த சொல்லிடுறோம். ஆனா எப்ப பாரு எனக்கு என்ன சரி வேசப்பா எனக்கு ஒரு வாரமே எழுதி ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனா அதனால நான் வேசப்பா யாரு எனக்கு மட்டும் இல்ல, யாருக்கு என்ன பண்ணாலும் சரி உங்களுக்கு ரோடுமே எழுதி சரி பண்றாங்கன்னா அப்போ நீங்க சொல்ற வேசப்பா உனக்கு ரோடுமே எழுதி யாரு என்ன சரி பண்ணாலும் ஒரு நாள் அது உனக்கு நன்மையாக மாறிவிடுன்றது. உனக்கு ரோடுமே எழுதி யாரு என்ன சரி பண்ணாலும் ஒரு நாள் அது உனக்கு நன்மையாக மாறிவிடும் சொல்றாரு. அதனால எதை நினைச்சு காலப்படுவானா பயப்படுவானா. அது மட்டும் இல்ல அதை சொல்றாரு, கர்த்தருடைய முகத்தை யார் ஒருவர் அவருடைய முகத்தை நோக்கி பாக்குறாங்களோ அவங்க வெக்கப்பட மாட்டாங்களா. எப்போதுமே எங்க போனாலும் சரி தலை நிமிந்து நடப்பாங்க. என்னைக்குமே சரி என்னதான் சொல்றேன், ஏசப்போட முகத்தை நோக்கி பார்க்கணும். அவரோட முகத்தை நோக்கி பாக்குறது ஒரு நாளும் வெக்கம் அடைகிறதில்ல. சோத்திரமே சோத்திர ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா. சோத்திர ஏசப்பா நன்றி ஏசப்பா ஏசப்பா. இந்த நாளையில கூட ஏசப்பா அப்பா நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா. அப்பா நாங்கள் அங்க இருக்கிறது சொன்னப்பா இந்த ஒரு குடும்பங்கள ஏசப்பா நம்ம ஏசப்பா ரச்சு ஏசப்பா ஏசப்பா. ஆனா ஏசப்பா படைச்சதுக்கா ஏசப்பா சேர உதிச்சதுக்கா ஏசப்பா. அப்பா பெரிய கர்நாடகால தண்ணி கூட ஏசப்பா ஏசப்பா. அப்பா மண்ணு ஏசப்பா ரச்சதுக்கா ஏசப்பா ஏசப்பா. அப்ப தேசத்துல இருக்க அனைவரும் தேசப்பா மண்ணு தேசப்பா ரச்சு தேசப்பா தேசப்பா. அப்பா இந்த தேசத்துல அமைக்கு சோத்திரம் உண்டாக தேசப்பா 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 படி தேசத்துல இருக்கிற தேசப்பா தேசப்பா. யாரோட உதவி இல்லாம, யாரோட ஆதரவு இல்லாம, யாரோட தயவு இல்லாம, யாரோட இறக்கம் இல்லாம தேசப்பா. அப்ப தனிமையில இருந்து தவிச்சு தத்தாளிச்சு நிக்கிற தேசப்பா. அநேக ஜனங்களை கூட தேசப்பா அந்த தேசப்பா. அப்பா மண்ணு தேசப்பா ரச்சதுக்காக தேசப்பா சீரதிச்சதுக்காக தேசப்பா. அப்பா இது தேசத்துல இருக்க தேசப்பா அதாவது அப்பா குடி பழக்கத்துக்கு போதை பொருளுக்கு அதிகமா இருக்கிற அநேக தேசப்பா தேசப்பா. அப்பா மண்ணு தேசப்பா பறச்சதுக்காக தேசப்பா சீரதிச்சதுக்காக தேசப்பா. தேசப்பா அநேக ஜனங்களை தேசப்பா. அப்பா அந்த குடி பழக்கத்துல இருந்து போதை பொருள் அந்த பாவத்துல இருந்து எந்தகளை ஆக்குறதுக்காக தேசப்பா. அப்ப தப்பு வச்சதுக்காக தேசப்பா தப்பு வச்சதுக்காக தேசப்பா. நான் தேசப்பா படி தேசத்துல தேசப்பா. அப்ப நான் தேசப்பா அப்பா கட்டுகளாலே சைவன்களாலே மாய மந்திரத்தாலே மரபுகளாலே பிசாசுகளாலே நரபலிகளாலே அப்பா பாதிக்கப்படுற அநேக ஜனங்களை கூட தேசப்பா.
அப்ப அமெரிக்காவுக்கு தேசப்பா மண்ணி தேசப்பா ரச்சிருக்கா தேசப்பா அப்ப அநேக ஜனங்களை கூட தேசப்பா கட்டளது அந்த மாய மண்டலத்தில் சுட்டத்தை சாப்பிட மரபுக்கு அப்ப வீட்டை ஆக்குந்ததா தேசப்பா தப்ப வச்சதுக்காக தேசப்பா தேசப்பா தேசத்துல இருக்கிற தேசப்பா அப்ப சாமி அடிங்க போசாலுங்க சொல்ற நடவாங்க சினிமாவை நடிக்கிற தேசப்பா அநேக ஜனங்களை கூட தேசப்பாங்க தேசப்பா அப்பா மண்ணி தேசப்பா ரச்சு தேசப்பா சிறு தேசப்பா அமேசப்பா அநேக ஜனங்களை குடும்பத்தை ரச்சதுக்காக தேசப்பா ஆசீர்வதிச்சதுக்காக தேசப்பா அப்பா எங்க பரிசுத்த நாமத்தை சோதரம் உண்டாக தேசப்பா அப்பா தேசப்பா படி தேசத்துல தேசப்பா அப்ப அதாவது அப்பா விவசாயம் பண்ற வியாபாரம் பண்ற பிசினஸ் பண்ற வேலைக்கு போற அநேக ஜனங்களை கூட தேசப்பா அப்பா மண்ணி தேசப்பா அப்பா ரச்சதுக்கா தேசப்பா ஆசீர்வதிச்சதுக்கா தேசப்பா அப்பா அவங்களுக்கு சித்தமில்லாத பிசினஸ் உங்களுக்கு விருப்பமில்லாத பிசினஸ்ங்களா அப்பா தடுத்து நிறுத்துறதுக்காக தேசப்பா தேசப்பா அப்பா தேசத்துல இருக்கிற தேசப்பா அப்ப அதாவது வலி வேதனைகளாலே வியாதிகளாலே கொள்ள நோய்களாலே வியாதிகளாலே அப்பா பாதிக்கப்படுற அநேக ஜனங்களை கூட தேசப்பா அப்ப உங்க கருத்துல ஒப்புக்கு தேசப்பா அமேசப்பா அநேகர்களுக்கு தேசப்பா மணி தேசப்பா அமேசப்பா படைச்சதுக்காக தேசப்பா ஆசீர்வதிச்சதுக்காக தேசப்பா அப்பா இருக்கிற வருஷத்து நாமத்தில் சோதரம் உண்டாக தேசப்பா தேசப்பா இந்த தேசத்தோட தேசப்பா படைச்சதுக்காக தேசப்பா அப்பா நான் தேசப்பா தேசப்பா அப்பா நிறைய சம்மந்தப்பட்ட அநேகத்தோட தேசப்பா தேசப்பா மண் தேசப்பா படைச்சதுக்காக தேசப்பா கூட பிறந்த சகோதரி உங்க தேசப்பா அப்பா மண்ணி தேசப்பா படைச்சதுக்காக தேசப்பா ஆசீர்வதிச்சதுக்காக தேசப்பா தேசப்பா அப்பா நல்லது அப்பா எங்களை குடும்பத்தை உள்ளத்தோட தேசப்பா அப்பா மண்ணி தேசப்பா படைச்சதுக்காக தேசப்பா ஆசீர்வதிச்சதுக்காக தேசப்பா தேசப்பா அப்பா இந்த நல்ல பண்ட சிறுப்புல இருந்து தேசப்பா அப்பா அநேக வாலிப பிள்ளைகள் அப்பா உங்க தேசப்பா அப்பா மண்ணி தேசப்பா படைச்சதுக்காக தேசப்பா ஆசீர்வதிச்சதுக்காக தேசப்பா அப்பா இந்த பூமியில சகல பரிசுத்தவானுங்க தேசப்பா அப்பா மண்ணி தேசப்பா தேசப்பா படைச்சதுக்காக தேசப்பா ஆசீர்வதிச்சப்பா அப்பா உங்களுக்காக பரிசுத்தமா வாழ்றீங்க எந்த இடத்துல தேசப்பா இப்போது எல்லாத்தையும் பிரகாஷ் தேசப்பா அமேசப்பா பரிபபரிபபரிபப தேசப்பா 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 அப்பா தேசப்பா அநேகருக்கு நல்ல அறிவித்து நல்ல பலனை கொடுங்க தேசப்பா சிலபடுத்து தேசப்பாங்கிற தேசப்பா அப்பா நான் அறிவிச்சு அப்பா அந்த பரிசுத்த தேவாலய தேசப்பா அமேசப்பா தேசத்துல அநேக ஜனங்களுக்கு அநேக குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா தேசப்பா அப்பா எங்க பரிசுத்த நாமத்தை சோதரம் உண்டாக தேசப்பா தேசப்பா சமயங்களுக்கு உண்டாக தேசப்பா அமேசப்பா இந்த சிறு ஜபத்தை கேட்டதுக்காக தேசப்பா அப்படியே செஞ்சு முடிச்சதுக்காக தேசப்பா அப்பா என்னோட ஜபத்துல எந்த விதமான குத்தம் குறந்தா கூட மண்ணி தேசப்பா அப்பா அந்த பரிசுத்த நாமத்தை சோதரம் உண்டாக தேசப்பா அந்த சமயங்களுக்கு உண்டாக தேசப்பா உங்களுக்கே செலுத்துகிறேன் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே சோத்திரம் இன்னைக்கு இன்னொரு நாளைக்கு அந்த சாட்சி ஒண்ணு பாடி நிற்குது இல்லையா அது இன்னொரு நாளைக்கு சொல்றேன் இனிமேல் அந்த சாமி அடுத்து பத்தி எல்லாம் சொல்ல போறோம் தயவு செஞ்சு எனக்கு எல்லாம் போன் பண்ணி தெரியப்படுத்துங்க அப்பதான் எனக்கு கொஞ்சம் இதா இருக்கும் கொஞ்சம் தைரியம் வரும் எனக்கு அது பயம் மனசுக்குள்ள பயம் வர ரொம்ப கவலை வேதனை வந்துருந்தாலும் வந்துட்டா மனசுக்குள்ள கவலை வந்துட்டா எனக்கு உடம்பு சொல்லமாயிடும் மெயின் ப்ராப்ளமே அதுதான்
எப்ப பாரு ஏதாவது ஒரு கால மனசுக்குள்ள வந்துதான் இருக்குது. இது அப்பாவுக்கு வந்து ஆட்டு மக்களை ஆதாயப்படுத்தணும் இதெல்லாம் பிரச்சனை பண்றோம். எல்லா திறமைக்கு என்னன்னு இருக்குது. அது அவருக்கு என்ன செய்யாம இருக்கிறேன் நான். அதனாலதான் எனக்கு பரவாயில்ல. எப்ப நான் போய் அவரோட இது செய்யப்போம் அது திட்டத்தை நிறைவேற்ற போறன்ற பயம் மனசுக்குள்ள எப்பயுமே இருக்குது. மேல வந்து அவருக்கு அதை செஞ்சு முடிக்கணும். ஏன்னா அவரை ராஜ கட்டுப்படணும், முதல்ல தேவசத்தை நிறைவேறணும். அதனாலதான் நான் இப்ப நான் உடனே எல்லாரும் பார்த்து சொல்லின்னு இருப்போம். இனிமேதான் நான் சொல்ற பாட்டெல்லாம் கேட்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் உங்களுக்கு. அந்த சாமி வரும்போது அந்த பிசாசு விடுதல் கிடைக்கணும், நான் என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் சொன்னேன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இனிமேல் சொல்ல போறதெல்லாம் மிஸ் பண்ணாம அந்த ப்ரேயர் எல்லாம் பாருங்க. எனக்கு போன் பண்ணி தெரியப்படுத்துங்க.